என்னோட பேபி சாப்பிடவே மாட்டுக்கா, அதுவும் சாதம்னா சுத்தமாக சாப்பிட மாட்டுக்கா அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கேரட்டில் விட்டமின் கே அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால இது போனுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபி என்னென்னா கேரட் பணியாரமாக நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நான் வீட்டிலே ரெடி பண்ண கோதுமை மாவு, இதை நான் ஒரு கப் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து ஆற வச்ச இந்த மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அது கூடவே நான் துருவின கேரட்டையும் கேர்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே என்னென்னா சால்ட் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வறுத்து ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பணியாரங்கிறதுனால நான் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா என்னென்னா அந்த கட்டிலாம் இல்லாதபடி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம வரணும். ஸோ அந்த அளவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சுட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பணியாரம் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ பணியாரம் வேக வைக்கும்போது நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சமாவது நல்லா உப்பி வரும். இது மாதிரி பணியாரம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை திருப்ப ட்ரை பண்ணணும். இல்லைனா என்னென்னா உள்ளே வேகாமல் அது அப்படியேனா கோதுமை மாவுங்கிறதுனால உள்ளே நல்லா வேகணும். ஸோ நல்லா உப்பி வர வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதை நம்ம திருப்பி விடணும். முதல்ல பேபிஸ் கொடுக்கறதுனால கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்னா பணியாரம் கருகாமையும் இருக்கும். அதே நேரத்தில் உள்ள அந்த மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வீட்டிலே ரெடி பண்ண நெய் தான் யூஸ் பண்ணி செஞ்சேன். பொதுவாக பேபிஸ்க்கு நெய் கொடுக்கறதுனால நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இந்த ரெசிபி மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பேபி இதை விரும்பி சாப்பிட்டாங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். என்னோட பேபிக்கு இந்த டிஷ்க்கு சைடிஷாக நான் குருமாவே கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.